எழுச்சி தமிழுடைய பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாள் என்று சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். நீங்களும் சிறப்பாக கொண்டாடுவீர்கள். ஆனால் இந்த ஆண்டு ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டது. எழுச்சி தமிழர் பிறந்த நாளை மிக சிறப்பாக ஊரு கூடி குடும்பமாக கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2024 தேர்தலிலே விடுதலை சிறுத்தைகளின் ஒரு மாபெரும் இயக்கம் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. சின்னத்தை விடுதலை சிறுத்தைகளின் சின்னமான பானை சின்னத்தை அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் அந்த பானை சின்னத்தை அங்கீகாரம் பெறுவதற்கு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் படாது பாடுபட்டிருக்கிறார். பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். தோழர்களே, இந்த இயக்கம் தொற்று கிட்டத்தட்ட 34 வருடமாகிவிட்டது. அரசியல் பாதைக்கு வந்து 25 ஆண்டுகளாகிவிட்டது. அந்த 25 ஆண்டு காலத்தில் எழுச்சி தமிழர் 1999 சிதம்பரத்தில் போட்டியிட்டார்கள். வெற்றி பெறவில்லை. 2,75,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் குறிப்பாக வாக்குகள் பெற்றார்கள். இந்திய வரலாற்று ஒரு தலித் அமைப்பு சுயேட்சையாக நின்று எந்த ஒரு இயக்கமும் 2,70,000 ஓட்டுகள் பெற்றது வரலாறு கிடையாது. ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த வார்த்தையை பெற்றார்கள். எந்த ஊடகமோ பத்திரிகையோ அதை கொண்டாடவில்லை, எழுதவும் இல்லை. மக்கள் தலைவர் மூப்பனார் காலத்தில் அவரிடம் இருந்து மக்கள் நல கூட்டணி என்று கூட்டணியிலே போட்டியிட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு பெற்ற யார் என்று சொன்னால் அந்த கூட்டணியிலே எழுச்சி தமிழர் மட்டுமே 1,00,000 வாக்குகள் பெற்றார். ஆனால் எழுச்சி தமிழர் 2,70,000 வாக்குகள் பெற்றார். அந்த காலம் தொற்று அதற்கு பிறகு 2001 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான தலைவர் கருணாநிதி அவருடைய தலைமையான கூட்டணியில் இடம்பெற்றோம். உதயசீரம் சின்னத்திலே போட்டியிட்டார்கள். போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினரை பதவியை ராஜினாமா செய்தார்கள். தோழர்களே, 2001 வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைதியாக இருக்குன்னு சொல்கிறேன். தேர்தல் பாதைக்கு பின்னாடி வந்த பிறகு என்னென்னமனா இந்த பானை சின்னம் பெற்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கின்ற செய்தியை சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். நான் நிறையா பேருக்கு இங்கே வந்திருக்கின்ற தோழருக்கு தெரியாது, வளர்மதிக்கே தெரியாது, இங்கே இருக்கிற முருகனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இங்கே இருக்கிற இன்னொரு ஒன்றிய செயலாளருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, தம்பிகளுக்கு 1-2 பேருக்கு தெரியும். ஆனால் இந்த புதிய வரவுகளுக்கு வந்த புதிய தலைமுறைக்கு இந்த கஷ்டம்லாம் எப்படி இந்த தேர்தல் களத்தில் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தேர்தல் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். ஆகையினால தான் சொல்கிறேன், ஏன் இந்த பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த வரலாற்றை நான் சொல்கிறேன். தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றோம். 10 தொகுதியில் எழுச்சி தமிழர் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். மங்களூர் சட்டமன்றத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். மதுரை பக்கத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், மேலவளவு, பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, கொட்டகாட்சி நந்தல், நாட்டாமருங்குளம் போன்ற 4 சட்டமன்ற தேர்தலிலே, ஊராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு முடியவில்லை.
இந்த யார் இந்த தேர்தல் என்று சொன்னால் எதற்கு அந்த தேர்தல் சொன்னால் உள்ளாட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டால் உங்களை கழுத்து அறுப்பேன் என்று சொன்னார்கள். போட்டியிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு எரிப்போம் என்று சொன்னார்கள். அதை மீறி மேலவரவு முருகேசன் அவர்கள் என் தலையே போனாலும் பரவாயில்லை, நான் மேலவரவு ஊராட்சி மன்ற தலைவராக நிற்பேன் என்று போட்டியிட்டான். ஆனால் போட்டியிட்டால் முருகேசன் உள்பட 7 பேரை வெட்டி கொண்டார்கள் அங்கே கல்லர்கள். தோழர்களே, அந்த மேலவளவு கிராமத்தை சேர்ந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அறிவித்தார், இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கலாம் ஒரு பறையனோ பல்லனோ சக்கிலியனோ, நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், ஆனால் மேலவளவுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் நாங்கள் 50 தான் இருக்கணும் அப்படி என்று சவால் விட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் போட்டியிட்டதற்காக மேலவளவு முருகேசனை வெட்டி படுகொலை செய்தார்கள். மேலவளவுல மீறி போட்டியிட்டான். அண்ணன் எழுச்சி தமிழரை சந்தித்து, அண்ணா என் தலை போனாலும் பரவாயில்லை, நான் மேலவளவு தேர்தலிலே போட்டியிடுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிறேன் என்று போட்டியிட்டான். தலை துண்டிக்கப்பட்டது. அவனோடு சேர்ந்து அவனுடைய கூட பிறந்த தம்பி, அவனது மாமான், அவனது மச்சான் 7 பேரை வெட்டி எரி கொண்டார்கள். முருகேசனை ஊராட்சி மன்ற தலைவருக்கு தலை இருந்தால்தான் நீ தலைவர் என்று சொல்லி மேலவளவு முருகேசனுடைய தலையை வெட்டி ரோட்டிலே எத்தி சென்று ஒரு கிணத்திலே போட்டு சென்றார். ஆனாலும் கூட மேலவளவு படுகொலைக்கு பிறகு தேர்தல் நடந்துச்சு. ஆனால் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, கொட்டகாசி நாட்டாளுமன்றம் 4 சட்டமன்ற தேர்தலிலே 4 ஊராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட விரும்பவில்லை. ஆனால் எழுச்சி தமிழர் மங்களூர் சட்டமன்றத்திலே போட்டியிட்ட பிறகு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார், கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அண்ணன் அவர்கள் அந்த கொஸ்டின் அவர்களே பேசுவார்கள் என்ன பேசுவார் என்று சொன்னால் அந்த கொஸ்டின் அவர்களே பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாமங்கலம், கொட்டசனங்கள் தேர்தல் நடத்தின முழக்கம் விடுவார்கள். ஆனால் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கூட அதற்கு எதிர்த்து திருமாவளவன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பேச வேண்டும் சொல்ல மறுத்தார்கள். அண்ணான் எழுந்து நின்று கத்துவார், பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி தேர்தல் நடத்துங்கள், நாட்டாமங்கலத்தை தேர்தல் நடத்துங்கள் என்று விளக்கமிடுவார். பேசுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன் பேச வாய்ப்பில்லை என்று சொன்னார், உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு மங்களூரிலே வெற்றி பெற்றார். உதயசூரியனிலே சின்னத்திலே ஓட்டு போட்டு வெற்றி பெற்றார். யாரை கேட்டு பேச வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியனிலே போட்டியிட்ட அந்த கட்சியினுடைய கொறடாவை கேட்டுதான் பேச முடியும். கொறடா அனுமதிப்பதில்லை. அதை மீறி அந்த கொஸ்டின் நேரத்தில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் அந்த தேர்தல் நடத்த சொல்லி போராட்டம் நடத்த முடியவில்லை. இந்த குழப்புக்கு போய் நம்ம எதுக்கு இந்த சட்டமன்றம் அவருக்கு திமுக கூட்டணியில் இருக்கணும் பேச சொல்லி நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா பேச மறுக்க தடுக்கிறார். ஆகினாலே அந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பை, எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா செய்தார். நானும் அண்ணன் தலைவர் திருமாவளவன் தான் சபாநாயகரிடம் கடிதத்தை கொடுத்தோம். சபாநாயகர் காளிமுத்து அவர் சொன்னார், என்ன சொல்றார், திருமால் யோசிங்கள், உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன், 3 நாள் கழிச்சு வாபஸ் வாங்க. கலைஞர்கிட்ட சொல்லிட்டீங்களா நீங்க ராஜினாமா பண்ண போறத? கலைஞர்கிட்ட என்ன சொல்லணும், நான் போட்டுக்கிட்டு நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா கொடுத்தார்கள். தோழர்களே, அப்போ வந்தது தலைவருக்கான வேட்கை. தனி சின்னத்திலே போட்டியிட வேண்டும், தனி சின்னத்திலே போட்டியிட்டாதான் சட்டமன்றத்திலே பேச முடியும், தனி சின்னத்திலே போட்டியிட்டாதான் பாராளுமன்றத்தில் பேச முடியும் என்று எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே ஒவ்வொரு போட்டியும் தேர்வு வைக்கும் பொழுது தனிச்சின்னத்திலே போட்டியிட்டு தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். போன நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணியில் 2 தொகுதி பெற்றோம். ஆனால் கண்டிஷனோடு தேர்தல் கொடுத்தார்கள். ஒன்று உதயசூரியன்,
ஒன்று நீங்கள் சுயேட்சை நின்றுக்குங்கன்னு சொல்லி கண்டிஷனோட கொடுத்தார்கள். இல்லை என்று ஒரே ஒரு தொகுதி மட்டும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ரெண்டும் சுயேட்சை நின்றால் தோற்று போவீர்கள், அது மிகவும் கடினம். ஆகையினால நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுங்கள் என்று ரவிக்குமாரிடம் கேட்டுக்கொண்டு, எழுச்சி தமிழனை கேட்டுக்கொண்டு அந்த சின்னத்திலே போட்டியிட்டார்கள். அது மட்டும் செய்யவில்லை தோழர்களே, 2 தொகுதியில் போட்டியிட்டால் தான் நமக்கு சின்னம் கிடைக்கும். இது பானை சின்னம். சிதம்பரத்தில் மட்டும் போட்டியிடலை, திருவள்ளூர் தொகுதியில் ஒரு சுயேட்சையை ரெடி பண்ணி பானை சின்னத்துக்கு போட சொல்லி அந்த பானை சின்னத்தில் போட்டு 2 ஆன பிறகு அதை ராஜினாமா பண்ணி அப்புறம் சிதம்பரத்தில் பானை சின்னத்தை வாங்கணும். இதெல்லாம் யார்? திருவள்ளூரில் அந்த சின்னம் வாபஸ் பெற்றப்பட்டு சொன்ன உடனே அண்ணன் கண்ணீர் விட்டு அழுதார்கள். கண்ணீர் விட்டு நாளும் அண்ணன் திருமாவளவன் உணவழகன் என்ற தேர்தல் பணிக்குழு செயலாளர் நாங்கள் ஒரு கட்டத்திலே காரிலே போகும்போது அங்கே ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார்களா என்று சொன்னபோது கண்ணீர் விட்டு அழுதார். என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? ரவிக்குமார் துணிந்து நின்று நானும் உதயசூரத்தில் நிற்காமல் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இன்னைக்கு நான் இப்படி படாது பாடுபடுவது தேவையில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதார். அந்த கண்ணீர் தான் 2024 பானை 2 பேருக்கும் கிடைத்தது. 2 மாபெரும் இயக்கம் தலைவர் எழுச்சி தமிழுடைய உழைப்பு வீணாகவில்லை. 2000 தேர்தலில் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்ற தோழர்களே, ஏன் அந்த விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடக்கூடாது? ஏன் குடும்பமாக கொண்டாடக்கூடாது? தலைவருடைய பிறந்த நாளை ஏன் நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும்? தோழர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெட்டலை, உதயசூரியனுக்கு திமுகவுக்கு உதயசூரியன், காங்கிரசுக்கு கை சின்னம், பிஜேபிக்கு தாமரை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அருவாச்சுத்திரம் நட்சத்திரம், இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு கதிரவால் சின்னம். தோழர்களே, அந்தந்த கட்சி சின்னத்திலே போட்டியிடுகின்ற சின்னத்திலே போட்டியிடுவார்கள். எப்படி காங்கிரசுக்கு கை சின்னமோ, திமுக உதயசூரியனோ, அண்ணா திமுக ரெட்டலையோ, இன்று விடுதலை சின்னத்திற்கு பானை என்ற ஏன் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அங்குலமா சொல்லியிருக்கிறான். பல முகநூலில் பேசலாம். இந்த கட்சியை நான் அங்கலம் மங்கலமாக செதுக்கி இன்னைக்கு உச்சத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறேன். அப்படி அங்கலம் மங்கலமாக செலுத்த கட்சி இந்த பானை சின்னத்தை வெட்டி தந்த எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளை நாம் ஏன் கொண்டாடக்கூடாது? சிறப்பாக கொண்டாடக்கூடாது? தோழர்களே, பாராளுமன்ற தேர்தல் துவங்கி முடிந்து 3 மாசம் ஆச்சு. நமது கொடி 1990 இந்த கொடியை ஏற்றும் பொழுது வடிவமைக்கும் பொழுது சொன்னார், இன்று விடுதலை சிறுத்தைகள் கொடி, நாளை இது தேசிய கொடியை இருக்கணும்னு சொன்னால் தேசிய கொடியை எவ்வளவு நீங்க சிறை சென்றவங்களுக்கு நல்லா தெரியும். கலெக்டர் ஆஃபீஸில் காலையில சாயந்தரம் அந்த கொடியை ஏற்றி இறக்குவாங்க. காலையில் 6 மணிக்கு ஏற்றுவான், சாயந்தரம் 6 மணிக்கு இறக்கிடுவான், அடிச்சு மொத்தமாக வச்சுருவான். சிறையில் 6 மணிக்கு ஏற்றுவான், சாயந்தரம் இறக்கி படிச்சு வைப்பான். அந்த தேசிய கொடிக்கு அவ்வளோ மரியாதை. தேசிய கொடி ஏற்றிட்டு ஏற்றும் போதே சர்டிஃபிகேட் எடுப்பான், இறக்கும் போதே சர்டிஃபிகேட் எடுப்பான் தேசிய கொடி. அதை மனதில் வைத்து தான் எழுச்சி தமிழர் 90 இந்த கொடியை ஏற்றும் பொழுது இன்று விடுதலை சிறுத்தைகள் கொடி, நாளை தேசிய கொடி என்று அறிவித்தார்கள். நீங்க சிறந்த களப்பணியாளர்கள். நான் ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது வானிலை பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். வீட்டில் கல்யாணம், காது குத்து, தீபாவளி, பொங்கல் என்று சொன்னால் கொண்டாடிக்கு புது சேலை, பிள்ளைக்கு புது சட்டை, புது வேஷ்டி, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு புது சேலை, புது வேஷ்டி எடுத்து கொடுப்பு தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க. ஆனால் இந்த தேர்தலில் எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளை நீங்கள் பொங்கல் வைக்கும் போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ அதுபோல தீபாவளி இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ. இந்த ஆகஸ்ட் 14 உங்க குடும்பத்திலே அத்தனை பேருக்கும் துணி எடுத்து, புது துணி கொடுத்து கொண்டாடுங்கள். பானையிலே பொங்கல் வைங்கள், அடையாளப்படுத்துங்கள். நமது சின்னம் என்று ஒவ்வொரு முகாலும் அடையாளப்படுத்துங்கள். விழாவை வெற்றியாக கொண்டாடுவாங்கள். லைக் செட் வைங்க.
எல்லா ஊர்லயும் மைக் செட் வைங்க, அம்பேத்கர் பாட்டு பாடட்டும். சோழர்களே, தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இல்லாத விடுதலை சிறுத்தை இந்த மாபெரும் இயக்கத்திற்கு 600 பாட்டு வச்சு போட்டோம். திமுக ஆட்சி ஆண்டுச்சு, 25 வருஷம் ஆட்சி ஆண்டு. கருணாநிதி கட்சி திமுக 30 வருஷம் ஆட்சி ஆண்டு. ஆனால் அவங்களுக்கு கூட அவ்வளோ பாட்டு இல்லை. கள்ளக்கூடி கண்ட கருணாநிதி வாழ்க்கவே, அண்ணா 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 அறிஞர் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு பாட்டு. ஜெயலலிதாவும் சொல்றதுக்கு சினிமா பாட்டே போட்டு அண்ணா எங்க பேரறிஞர் அண்ணாக்கு காஞ்சியிலே ஒருத்தன் பிறந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அண்ணா அண்ணா எங்கள் அண்ணான்னு இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்படி பாட்டாலும் மகிழ்ச்சியாக குத்தாட்டம் போடுறதுக்கு பாட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தை வரலாறு சொல்றதுக்கு பாட்டு இருக்கு. அத்தனை பாட்டு நீ போடணும்னு சொன்னா தலைவருடைய எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளை எல்லா கிராமத்திலும் மேக்ஸெட் போடணும். இப்பயே போய் மேக்ஸெட் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி எழுதி கொடுக்கணும். ஊரு கட்டாட்டு வைக்கணும். நிறைய கிராமங்களில் வால் ரேட்டிங் எழுதப்படவில்லை. எழுதுன பற்றி பிரச்சனை இல்லை, எழுதாத பற்றி எழுதாத முகாம் நிர்வாகிகள், எழுதாத மாவட்ட நிர்வாகிகள், எழுதாத ஒன்றிய செயலாளர்கள் தான் இதை சொல்றேன், செய்யணும் சொல்றேன். இன்னும் 6-7 நாள் தான் இருக்கு. அதோட சேர்த்து மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி சேர்த்து எழுதுங்க. பிறந்த நாள் எழுச்சி தமிழுடைய பிறந்த நாள் இன்னைக்கு கூட 3 பேசியிருக்காரு. மகிழ்ச்சி இருக்கல இந்த பிறந்த நாள் மாவட்ட செயலர் நிர்வாகம் மாற்றப்படுறதுன்னா யாருமே எழுதல. அதையும் மீறி 1-2 தம்பி எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதுறதுக்கு வாழ்த்து. தோழர்களே, நமது அடையாளம் யார் என்று சொன்னால் ஒன்று கட்சி கொடி, இன்னொரு அடையாளம் நமது தலைவர். தலைவர் எஸ்பிட்ட பேசுறோம், கலெக்டர்கிட்ட பேசுறோம். எந்த அடிப்படையில்? நான் ஒன்றிய செயலாளர் கலெக்டர்கிட்ட பேசுறேன், நான் மாவட்ட செயலாளர் எஸ்பிட்ட பேசுறேன், நான் ஒரு துணைநிலை அமைப்புகளின் துணை செயலாளர் டிஐஜிட்ட பேசுறேன், ஐஜிட்ட பேசுறேன். ஏன் டிஜிபி கூட ஃபோன் பண்ணி நம்ம ஊரில் தான் பிரச்சனைண்டா ஃபோன் நம்பர் இருந்தால் பேசுகிறான். அந்த துணித்தலை தந்தவர் யார் என்று சொன்னால் நமது எழுச்சி தமிழர். அந்த துணித்தலை தந்தவர் யார் என்று சொன்னால் நமது எழுச்சி தமிழர் அவர்களே. அவருடைய பிறந்த நாளை நோக்கம் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளை நான் முதல் சொன்னது போல குடும்பமாக எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். 2வது பாயிண்ட், அக்டோபர் 2 மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு. மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு. ஏன் அந்த மாநாட்டை எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார்கள்? தோழர்களை, கள்ளக்குறிச்சி என்ற ஒரு மாவட்டத்தில், நமது பக்கத்து மாவட்டம் தான், அந்த மாவட்டத்தில் கள்ளச்சாரம் குடித்து பட்டச்சாரம் கொடுத்து 58 பேர் எழுந்தார்கள். 58 பேர்ல 38 பேர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். 38 பேர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த 38 பேரும் செத்தா கூட தலித்துதான் அதிகமா சாரும். வெண்மணியிலே கூலி உதவி கேட்டதற்காக 58 பேரை வெட்டி கொண்டார்கள், தீயிலே தீக்கரையாற்றுறார்கள். விழுப்புரத்தில் சைக்கிள் ஓட்டி போய் சென்றதுக்காக ஒரு பறையெல்லாம் தெருவில் சைக்கிள் ஓட்டலாமா என்று கேட்டதுக்கு ஏறி சைக்கிள் ஓட்டின தொடர்களை வெட்டி கொண்டார்கள். மேலவளவுடைய ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டதற்காக 7 பேர்களை படுகொலை செய்தார்கள். ஆனால் கள்ளக்குறிச்சியிலே நல்ல சாரம் கொடுத்தாலும் சாகுறான், கள்ளச்சாரம் குடிச்சாலும் சாகுறான். அதிகமா சாகுறது என்று சொன்னால் நாம மட்டும்தான். மது என்பது மிக கொடூரமானது, மிக மோசமானது. மனித குலத்தை சீரழிக்கின்ற ஒரு சக்தி மது. அடுத்த வாரிசை காலி என்ற ஒரு சக்தி அது என்று சொன்னால் மது. தோழர்களே, நீங்க திருவண்ணாமலை மாவட்ட மருத்துவமனைக்கு இங்க போங்க. எத்தனை தாய்மார்கள்
நெஞ்சிலே அடித்துக் கொண்டு கூச்சல் போடுவதை நீங்க பாருங்கள். எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் மங்கள தலையை விரித்துக் கொண்டு ஒயிட்டை போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு கத்துனதை பாருங்க. தோழர்களே, அவர்கள் கான்ட்ராக்டா செத்தா கூட அந்த மாதிரி சொன்னதுல வாய்ப்பு இருக்கு. கட்டாக செத்து போயிட்டான். ஆனா மது குடிச்சா கிட்னி போகிறது, மது குடிச்சா கல்லீரல் போகிறது, மது குடிச்சா குடல் வந்து போகிறது, மது குடிச்சா ஈரல் வந்து போகிறது, மது குடிச்சா டிபி வருது, மது குடிச்சா மஞ்சக்காவலை வருது. தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்கள், நெஞ்சக நோய் வந்தவர்கள், நெஞ்சக நோய்னா டிபி வந்தவர்கள், உடல் புண் வந்து செத்தவர்கள், கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள், ஈரல் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் 18 இருந்து 35 வயதுள்ளே தோழர்கள் 80% பேர் மரணத்திலே செத்திருக்கிறார்கள். 18 இருந்து 35 வயதுடைய இளைஞர்கள் இதற்கு சொன்னால் இந்த மதுகுணம் சொன்னது மாதிரி கிட்னி, கல்லீரல், ஈரல், வயிறு, உடல், மஞ்சக்காமால, டிபி அத்தனை வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழிச்சுட்டு வரும். தண்ணி அடிச்சா தோழர்களே, அந்த மருத்துவமனையில தாய்மார்களை கத்துறதை பார்த்திருக்கலாம். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு என் வீட்டுக்காரரு, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு என் வீட்டுக்காரரு, இன்னைக்கு செத்து போயிட்டாரு. ஏன்னமா குடிக்காத டாக்டர் சொன்னாரு, குடிக்காத டாக்டர் சொன்னாரு, கீரல் போச்சுன்றாரு, கிட்னி போச்சுன்றாரு. மீறி என் வீட்டுக்காரர் 2 நாள் மாத்திரை எடுத்து ஊசியை போட்டு 3ஆவது நாள் சரக்கு அடிச்சாரு, செத்து போயிட்டாரு. இன்னொரு அம்மா அழுகுது, ஐயோ போயிட்டாரே. 2 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை நடித்து போயிட்டாரு. ஏமா குடிச்சு வந்து டிபி வந்துருச்சுங்க, குடிச்சு வந்து டிபி வந்துருச்சு. டாக்டர் சொன்னாரு குடிக்காதன்னு. நுரையீரல் பாதிக்கப்பட்டு போச்சு, நுரையீரல் மூச்சு வாங்க முடியல, நீ மேல் தண்ணி அடிச்சா நீ செத்து போயிடுவ, ஆவினால நீ தண்ணி அடிக்காதன்னு டாக்டர் சொன்னாரு. 2 நாள் நல்லா இருந்தா மனுஷன், 2 நாள் நல்லா இருந்தா மனுஷன், 3ஆவது நாள் போய் சரக்கு வாங்கி செத்து போயிட்டாரு. இன்னொரு தாய் நெஞ்சிலே அடிக்கிறா, ஐயோ வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு. என்னங்க டிபி வந்து செத்து போயிட்டாரு. ஏமா டீ வந்துச்சு, காலையில் 5 மணிக்கு குடிச்சா சாயந்தரம் வரைக்கும் குடிப்பாங்க எங்க வீட்டுக்காரர். காலையில் 5 மணிக்கு குடிச்சா இரவு படுக்கும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த குடிச்சு சோறு திங்க மாட்டான், ஒன்று திங்க மாட்டான். குடிச்சிட்டு போய் எவ்வளாச்சும் சண்டை விட்டு விடுவான். போய் தொலைதான் நான் விட்டுருவேன். இன்னைக்கு குடல் வந்து போச்சுங்க, ஒட்டி போச்சு, குடல் ஒட்டி போச்சு. ஏன்டா ஒட்டி போச்சுன்னா எதுவுமே தண்ணி அடிச்சுட்டு எதுவுமே சாப்பிடாம போய் குடல் ஒட்டா போய் சுவாசமா மாறாம அவன் ஜீர்ணிக்க தன்மை இழந்து செத்து போயிட்டான். இன்னொரு ஆளுது ஏங்க நேற்று தாங்க நல்லா இருந்தாரு, டாக்டர் சொன்னாரு 10 நாளைக்கு தண்ணி அடிக்காம இல்லையா, நிரந்தரமா தண்ணி அடிச்சுன்னா உனக்கு நாள் குடிச்சிடலாம். நான் சொல்ற மாதிரி தண்ணி அடிக்காம இருந்தா மஞ்சக்காமலை குத்திருச்சு, செத்து போயிடும். உயிரை காப்பாத்திருக்கிறோம், ஆயினால தண்ணி அடிக்காத அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. இந்த ஆஸ்பத்திரியில் நானும் என் பிள்ளைகளும் பாதுகாத்து உட்கார்ந்து காப்பாற்றிட்டு இருந்தோம். எப்படியோ போய் சரக்கு குடிச்சு வந்தான், மஞ்சக்காமலை வந்து அடிச்சு செத்து. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. குட்டி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. பெரியாஸ்பத்திரியில் இத்தனை மாதிரி தொடர்ந்து நமது இளைஞர்கள் செத்து போகிறார்கள்.
தோழர்களே, இது ஏதோ எட்டு குட்டி உங்களை பேசுவதற்காக உங்கள்கிட்ட பேசுவதற்காக நான் சொல்லவில்லை. உண்மை. குடித்தவர்கள்லாம் இப்படிதான் சாகணும். திடீர்னு கை கால் இழுத்துக்கிறோம். சில பேர் பாருங்க, தண்ணி அடிக்கிறோன்னா பெரிய 6 மணி காலையில் 6 போய் கரெக்டாக போய் 5 மணிக்கு டீ குடிக்கிறோம் இல்லையோ போய் சரக்கு அடிக்கணும். அதை அடித்தாலே அதை நரம்பு ஆரம்பிச்சு. அது எதுக்கு சொல்லுங்கன்னா உடம்ப தாங்கிறதுக்கு சக்தி இல்லை. நரம்புலாம் வீக் ஆயிடுச்சு. சரக்கு போட்டதை கொஞ்சம் டெம்பரா நிற்கும் அப்படின்னு சொல்லி சரக்கு அடிச்சுக்கிட்டே ஆகி கடைசியில் அந்த குவாட்டர் அடிக்கிறதுக்காக வீட்டில் போடா பொம்பளை போடா அப்படின்னு ஒரு வார்த்தை அசிங்கமாக திட்டி அவரை சோறு போடுறதே தெண்டச்சோறு போடுறேன். மனைவி சொல்லணும், உனக்கு சோறு போடுறதே தெண்டச்சோறு, இதில் காசு வேறு தண்ணி அடிக்க கேட்குறியா, போடா எங்கேயாச்சும் பிச்சை எடுத்து கூட போய் என்ன கொலரா அப்படின்னு சொன்னேன். போய் பார்த்தா நீ பஸ் ஸ்டாண்டில் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் பல இளைஞர்கள் பார்த்தா காசு 10 ரூபா கொடு, 10 ரூபா 5 ரூபா கொடுத்து கேட்குறான். எதுக்கு தெரியுமா? பிச்சை எடுக்கிறாங்க, ஒரு 5 ரூபா கொடுத்து 2 ரூபா கூட கேட்கறான். ஆனால் அந்த 10 ரூபா கேட்கறது கூட யாருன்னு சொன்னால் சரக்கு அடிக்கிறதுக்கு தான். 10 பேர்கிட்ட வாங்கினா 100 ரூபாச்சு ஒரு குவாட்டர் வாங்கி அடித்து பேசாமல் இருக்கிறதுக்கு பிச்சைக்காரனாக மாறுறது எது என்று சொன்னாங்க. மது என்ற ஒரு மோசமான உயிர் கொல்லி மது. எழுச்சி தமிழர் டெல்லியிலே பாராளுமன்றத்தில் பேசினார். கள்ளக்குறிச்சியில் அந்த சாவை பற்றி பேசும்பொழுது சொன்னால் 3 மாநிலத்திலே மட்டும் மது வழக்கு அமலில் இருக்கிறது. மற்ற மாநிலத்தில் அமலுக்கு திறந்து விட்டு மது விற்கிறான். மாணவ சின்னங்கள் அடுத்த சன்னதிகளாம் வீணா செத்துக்கிட்டு இருக்கான். அதனால மனித குலத்தை பாதுகாக்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் முழுக்க மனு அமல்படுத்தி பேசுகிறான். எத்தனை தம்பிகளை பார்த்து எனக்கு தெரியல. தோழர்களே, மது குடிச்சா அவ்வளோ நோய் வரும். போதை அடுத்து போதை ஒழிப்புன்னு சொல்லிடுவார். போதை என்ன? கஞ்சா, அபீன், குக்கா, ஆன்ஸ், மாத்திரை, சாக்லேட் இத்தனை வந்துருச்சு. இதெல்லாம் எங்க இருந்து வந்துருக்குன்னா கஞ்சா ரொம்ப காலமா அந்த முன்னோர்கள் வந்து ஒரு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். கஞ்சாவை தண்ணி அடிச்சாட்டா அவன் குடிக்கவே முடியாது. போதை வரும். இன்னைக்கு கஞ்சாவுக்கு கொடுத்தவள் இன்னைக்கு பெத்தட்டிக்கு ஊசி போட ஆரம்பிச்சிருக்கான். படிச்சுருவான். ஒரு தவளுக்காக சொல்கிறேன், தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படம் நீங்கள் பார்த்துக்கலாம். தூங்காதே தம்பி தூங்காதேன்ற ஒரு படம். அந்த படத்தில் கமலஹாசன் ஊசி போட்டுக்கிட்டே இருப்பான். ஜாலியாக இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, பெண்கள்கிட்ட ஜாலியாக இருக்கிறதுக்கு ஊசி போடுவான். ஒரு படத்துக்கு மேலே அவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி தூங்காதே தம்பி பல சொல்லி கோடீஸ்வரன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் கிடைச்ச பொண்ணு இப்படி ஆயிடுச்சு வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி கடைசி கத்துவான். ஐயோ ஊசி போடு ஊசி போடு ஊசி போடு கத்துவான். ஊசி போடா செத்து போயிடும். ஊசி போடா செத்து போயிடும். மாத்திரை அதே மாதிரி தான், மெண்டல் பிடிச்சிரும். கஞ்சா அடிச்சா மெண்டல் பிடிச்சிரும். குறிப்பிட்ட வயதுக்கு முன்னாடி மெண்டல் ஆயிடுவான். மாத்திரை போட்டாண்டா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல மெண்டல் ஆகி கைகள்லாம் வழங்காம இழுத்துக்கும். தோழர்களே, இளைஞர்கள் பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, பள்ளி மாணவர்கள், 8ஆவது படிக்கின்ற மாணவர்கள், 9ஆவது படிக்கின்ற மாணவர்கள், 10ஆவது படிக்கிற மாணவர்கள், 12ஆவது படிக்கிற மாணவர்கள், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு போதை மருந்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை மருந்துக்கு அடிமையாக யார் காரணம் என்று சொன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி தான். மோடிக்கு வேண்டப்பட்டவர் அதானி குஜராத் துறைமுகத்திலே போதைப் பொருளை இறக்குமதி பண்றார். இந்தியா முழுக்க சப்ளை ஆகுது. அது தமிழ்நாட்டு குறிப்பாக எடப்பாடி ஆட்சி காலத்தில் போதையை நிறைய கொண்டு இறக்கிட்டான். ஸ்கூல் பிள்ளைகளை வாசப்பிள்ளையில பெட்டிக்கடையில் மாத்திரை வைக்கிறான், பவுடர் விற்கிறான், ஊசி போடுறத வைக்கிறான். எதுக்கு விட்டாங்கன்னா அதிமுக ஆட்சியில் எந்த ஊழல் பண்ணிக்க, எது வேணாலும் செஞ்சுக்க, ஆனால் போதை மருந்து விற்கிறது தடுக்காதுன்னு சொல்லி உத்தரவாதத்தை பெற்றுக் கொண்டுதான் செஞ்சார்கள். அது ஏன் சென்றார்கள் சொன்னால் தமிழ்நாட்டுக்காரன் தான் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறான்,
சமூக நீதி பற்றி பேசுகிறான், வேலை படித்தவனுக்கு வேலை கொடுத்து கேட்குறான். ஆகினால இவன் படித்தாதானே வேலை கேட்குறான். ஆகினால இவன் படிப்பில் கைவின்னு சொல்லி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு போதை பழக்கத்தை உண்டாக்கி அவனை படிக்காமல் ஆக்குவதற்கான திட்டத்தை பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிறது. படித்ததால இடஒதுக்கீடு கேட்குறோம், படித்ததால சமூக நீதி பற்றி பேசுகிறோம், படித்ததுனால தானே ஜனநாயகம் பற்றி பேசுகிறோம். தோழர்களே, பிஜேபி அரசு ஒரு நோக்கம் இப்படி கேட்டுக்கொண்டே அழித்துக் கொண்டே வருகிறார்கள். இதையெல்லாம் தடுக்கின்ற வகையில் தான் எழுச்சி தமிழர் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். தோழர்களே, இந்த தம்பி அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தம்பிமார்கள், எனது அண்ணமார்கள், தலைவர் திருமாவளவன் தம்பிமார்கள், எத்தனையோ பேருக்கு போதை ஒழிப்பு, போதை மருந்து குடித்து புரியாக இருப்பீர்கள். இந்த அரங்கத்திலிருந்து இன்னிலிருந்து அந்த மது பழக்கத்தை விடுங்கள். போதை பழக்கம் இருந்தாலும் விடுங்கள். உங்க நாடு நல்லா இருக்க, உங்க வீடு நல்லா இருக்க, உங்க பிள்ளைகள் படிப்பதற்கு, உங்க பிள்ளைகள் வேலை வாய்ப்பதற்கு அத்தனை தோழர்களும் அனைத்து செல்வமும் பெறுவதற்கு எதை விட வேண்டும் சொன்னால் மதுவும் போதையும் விட வேண்டும். பலமுறை சொன்னார், நீ உண்மையிலே திருமாவளவன் தம்பியா இருந்தா மது குடிக்கிறத விட்டு நீ அப்பதான் திருமாவளவன் தம்பி என்று சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு மது ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணணும். இதைத்தான் சொன்னார்கள், நீ உண்மையிலே தலைவர் திருமாவளவன் தம்பியாக இருக்கிறேன் என்று சொன்னார். திருமாவளவன் கட்சியிலே ஒன்றிய செயலாளர் இருக்கிறாயா? திருமாவளவன் கட்சியிலே மாவட்ட செயலாளர் இருக்கிறாயா? திருமாவளவன் கட்சியிலே மாவட்ட அமைப்பாளர் இருக்கிறாயா? குடிப்பழக்கத்தை விடு, அப்பதான் என்னுடைய உண்மையான தம்பி என்று அறிவித்தார். தோழர்களே, தலைவர் திருமாவளவன் உண்மையான தம்பியாக இருந்தால் இன்று முதல் போதை பழக்கத்தை கைவிடுங்கள். மாணவர்களை அந்த மாநாட்டுக்கு வந்து சேருங்கள். வெல்லும் ஜனநாயக மாநாடை மிக சிறப்பாக திருவண்ணா மாவட்டத்தில் இருந்து வெற்றி காண்பதற்கு நீங்கள் அத்தனை பேர் வண்டி வாகனத்தில் எடுத்து வந்து அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்தீர்கள். அதற்காக தலைமை முகாம் சார்பிலே, எழுச்சி தமிழ் சார்பிலே உங்கள் பாதத்தை தொட்டு நன்றியை காண்கிறேன். இந்த மாநாடு வெற்றி பெற்றது போல் மகளிர் மாநாடு வெற்றி பெற வேண்டும். மகளிர் மாநாடு வெற்றி பெற்றால் நீங்க மட்டும் வண்டி வந்தா பத்தாது, ஆம்பளை மட்டும் வண்டி வந்தா பத்தாது, ஆம்பளை மட்டும் வந்தா பத்தாது, ஆம்பளை இளைஞர்கள் மட்டும் வந்தாது பத்தாது. உங்க வீட்டு மனைவிகளை கூட்டி வரணும், உங்க வீட்டில் இருக்கிற தாயை கூட்டி வரணும், உங்க வீட்டில் இருக்கிற தந்தையை கூட்டிட்டு வரணும், உங்க வீட்டில் இருக்கிற மாமியாவை கூட்டிட்டு வரணும், உங்க வீட்டில் இருக்கிற குழந்தையா கூட்டிட்டு வரணும். தோழர்களே, மாநாடு வெற்றி பெறணும்னு சொன்னால் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் சீக்கிரம் முடிக்க இருக்கிறேன். தோழர்களே, உன் வீட்டில் விசேஷம் வச்சா, கல்யாணம் காது குத்து வச்சா போய் பத்திரிக்கை கொடுத்து, அண்ணே என் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, என் வீட்டில் முதல் காதணியில் வச்சுருக்கேன், என் வீட்டில் முதல் காது குத்து வச்சுருக்கிறேன், என் வீட்டில் முதல் கல்யாணம் வச்சுருக்கேன், குடும்பத்தோடு வந்து ஆசீர்வாதம் பண்ணு சொல்லையா? ஆனால் இந்த முறை நாம் குடும்பத்தோடு இந்த மாநாடு வெற்றி வரும் என்று சொன்னால் உன் வீட்டில் எப்படி ஊர் ஊராவை சந்தித்து பத்திரிகை கொடுத்து வீட்டுக்கு வாங்க என்று அழைப்பீர்களோ அதுபோல இந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு நிர்வாகியும் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு அழைத்து பெண்களை மட்டுமே அழைத்து மகளிர் மாநாடுனா நிறைய பேரை வளர்ந்து கூட்டி வரும். ஆனால் செயற்கூட்டி ஏன் கூட்டி வரணும் எனக்கு தெரியல. நான் வரும்போல கேட்டேன், என்னம்மா பெண்கள்லாம் வருவாங்க? வருவாங்கண்ணா. தலைவர் அவர்கள் மீண்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார்கள். மாவட்டந்தோறும் மண்டல வாரியாக வரப்போகிறார்கள். அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு உங்களை சந்திக்க இருக்கிறார்கள். இப்பொழுதே தம்பிகள் வால் ரேட்டிங் எழுதுங்கள், சுவரட்டியை ஒட்டுங்கள், திண்டறிக்கையை கொடுங்கள், கட் அவுட் வைங்கள். மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரிலே சிறப்பு செய்யுங்கள் ஊர்புறா. தோழர்களே, இதோடு சேர்ந்து அந்த மாநாட்டை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் சிறந்த களப்பணியாற்றி பிரிக்கப்பட்ட ஒன்றிய கூட்டங்களை நடத்தப்பட வேண்டும். ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலர் கூட்டம் போட்டாங்க, அவங்க வேலை சொல்லிட்டாங்க,
நாங்கள் பார்த்துக்கிறோம் போல இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஒன்றிய செயலம் பிரிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் தனியாக கூட்டம் போடணும். இந்த மாவட்ட செயற்குழுவிலே மாவட்ட செயலாளர் என்ன தேதி என்று அறிவிக்கப்பட வேண்டும். இத்தனாம் தேதி கூட்டம் என்று அறிவிக்கப்பட வேண்டும். எல்லா ஊரிலும் மக்களை திரட்ட வேண்டும், மகளிரை திரட்ட வேண்டும். மாநாடை வெற்றி கொள்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு, தோழர்களே, எழுச்சி தமிழர்கள் கடந்த 27, 28 ஆகிய 2 தினங்கள் சென்னையிலே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலே மாவட்ட செயலாளர் ஒரு ஆண்டுக்கான ஆண்டு அறிக்கையை பெற்றார்கள். வளர்மதி உங்கள் மாவட்ட செயலர், மைய மாவட்ட செயலாளர் எவ்வாறு பணியாற்ற என்று அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இவர் ஒன்றிய செயலாளர் பேசும்போது சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க, வாய்ப்புள்ள இடங்களில் கொடியேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த அறிக்கையில திருப்பி எழுச்சி தமிழர் பார்த்த பிறகு ஒரு பாசா பெய்தான்னு தெரியும். எழுச்சி தமிழர் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. கொடுத்த ஒரு ஆண்டுகளிலே வளர்மதி கொடுத்த வேலையை ஒழுங்காக ஒரு ஆண்டுகளில் 4 முறை மாவட்ட செயற்குழு போட்டதா? பிரிக்கப்பட்ட ஒன்றிய கூட்டங்கள் நடத்தப்பட்டதா? ஏத்தனை கொடிகள் புதிய முகாம்களை சீரமைப்பு செய்ததா? கொடியேற்றதை செய்ததா என்பதை பட்டியலிட்டு அவர்கிட்ட கேள்வி இருக்கணும். அவர் முடிந்த அளவுக்கு அவர் வேலை செய்தியை ஆவணமாக கொடுத்திருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் பரிசீலனை செய்து, தோழர்களே, இப்ப கிட்டத்தட்ட அந்த அம்மா ஒன்றரை தொகுதியா, 1.5 தொகுதி. ஆனா எழுச்சி தமிழர் இப்ப அறிவித்திருக்கிறார் 234 தொகுதி அறிவிப்பது. ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அப்படின்னா ஒன்றிய மாவட்ட செயலாளர்னா மாவட்ட துணை செயலாளர், பொருளாளர் சட்டமன்றத்தில் வந்துடும். ஒரு சட்டமன்றத்தில் அப்படியே வந்துடும். தோழர்களே, கட்சி தலைவர் அடுக்குமுறை. அடுத்து கட்சியில் யாருன்னு சொன்னால் மாவட்ட செயலாளர், அடுத்து யாருன்னு சொன்னால் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய செயலாளர் யார் என்று சொன்னால் முகாம் செயலாளர். நம்ம கட்சியில் தான் அடுத்து முகாம் செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர். ஒன்றிய செயலாளருக்கு மாவட்ட செயலாளர் இடைப்பட்ட பொறுப்பு எது என்று சொன்னால் பொருளாளர், துணை செயலாளர், செய்தி தொடர்பாளர் என்ற அடுக்கு இருக்கு. ஆனால் அந்த அடுக்கு வருங்காலங்களில் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. இன்னும் பேச முடிவெடுக்கப்படவும் இல்லை. தோழர்களே, தேர்தல் பாதை எப்படி இருக்கிறதோ, தேர்தல் நடைமுறை எப்படி இருக்கிறதோ, இந்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் எவ்வாறு இருக்கிறதோ அதன்படி கட்சியை கொண்டு போய் சேரப் போகிறார், நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தப் போகிறார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். தோழர்களே, ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு இருக்கிறது, வார்டு கவுன்சிலர் இருக்கிறது, உள்ளாட்சி அமைப்பிலே ஒன்றிய குழு உறுப்பினர் என்ற ஒரு பதவி இருக்கிறது, மாவட்ட பஞ்சாயத்து குழு உறுப்பினர் என்ற ஒரு பதவி இருக்கிறது, மாவட்ட சேர்மன் இருக்கிறார், ஒன்றிய சேர்மன் இருக்கிறார். அதே போல முகாம் செயலாளர், ஊராட்சி செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு வரப்போகிறது. ஊராட்சி செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருப்பது போல ஊராட்சி செயலாளர் ஒரு பொறுப்பு வரப்போகிறது. அதற்கு மேல் நமது கட்சியில முகாம் செயலாளருக்கு அடுத்து யார் என்று சொன்னால் ஒன்றிய செயலாளர். அதுக்குள்ளே ஒரு பொறுப்புக்குள்ள வரப்போகுது. 5000 ஓட்டுக்கு ஒன்றிய குழு உறுப்பினர் பதவி இருக்கு, 5000 வாக்காளருக்கு ஒன்றிய குழு செயலாளர் என்ற பொறுப்பு வரப்போகிறது. ஒன்றிய குழு செயலாளர் என்ற பொறுப்பு வரப்போகுது. அதை தாண்டி மாவட்ட பஞ்சாயத்து குழு உறுப்பினர், மாவட்ட பஞ்சாயத்து குழு உறுப்பினர் 50,000 ஓட்டுக்கு ஒரு மாவட்ட பஞ்சாயத்து குழு உறுப்பினர் என்ற ஒரு பொறுப்பு தேர்தல் முறை. 50,000 பேருக்கு ஒன்றிய செயலாளர் ஒதுக்க போறோம். ஒன்றியத்தில் 2 ஒன்றியம் 4 ஆக்கலாம், 5 கூட இருக்கலாம். பஞ்சாயத்தில் 50,000 ஓட்டு 2 லட்சம் பேர் இருக்காங்க. ஒன்றியத்தில் 50,000 ஓட்டு 4 ஒன்றிய செயலாளர். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, ஒன்றிய செயலாளர்கள் முறையாக ஒன்றிய கூட்டங்கள் நடத்துவதில்லை, முறையான முகாம் நிர்வாகிகளை சந்தித்து இன்னைக்கு கூட்டம் இருக்குன்னு போய் சொல்வதே முரண்பாடு. இன்னைக்கு கைப்பையில செல்போன் வந்ததுனால வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன்னு சொல்லி பொதுவாக சொல்லி போயிடலாம். வாட்ஸ்அப்பை பாரு, என்ன வாட்ஸ்அப்பை படிச்சுருக்கீங்க? வாட்ஸ்அப்பை
பாருங்க, புத்தகங்களை சொல்லிட்டு போறாங்க. நான் அனுப்பிட்டு பாருங்க தோழர்களே. ஒவ்வொரு ஒன்றிய முகாம் செயலாளருக்கும் தகவல் போய் சேர வேண்டும். மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் சுற்றுலா வரும். 2 சட்டமன்றம், 1 சட்டமன்றம் தான். ஒழுங்கா போய் கூட்டங்கள் போறதில்ல, மக்களை சந்திக்கிறதில்ல. பிரச்சனைடா எஸ்பியை போய் பார்க்கறதில்ல, பிரச்சனைடா போய் கண்காணிப்பாளரை பார்க்கறதில்ல, கலெக்டரை பார்க்கறதில்ல, தாசில்தாரை பார்க்கறதில்ல. ஆகட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று காலத்தை தள்ளி போய் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சொந்த வேலையை பார்த்துக் கொண்டு 6 நாள் 5000 ஓட்டுக்கு ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர் என்ற பொறுப்பு, 50,000 பேருக்கு மாவட்ட குழு உறுப்பினர் என்ற ஒரு பொறுப்பு, ஊராட்சி மன்ற தலைவர் 7 வார்டுக்கு ஒரு ஊராட்சி மன்ற பொறுப்பு. தோழர்களே, இந்த பொறுப்பு, இந்த செயல் திட்டம் திமுகவிலே ஊராட்சி குழு செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை ஏற்கனவே அறிவித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரிதான் கட்சியுடைய மறுசீரமைப்புல இடம்பெற போகுது. கட்சியில் இருக்கின்ற தோழர்கள் அத்தனை பேரும் எழுச்சி தமிழ் எடுக்கின்ற நிர்வாகிகள் சீரமைப்புக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த நோட்டீஸிலே 3வது கோரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள். நான் முதல் சொன்னது போல பானை சின்னத்தை போட்டியிட்டதற்காக, அரசியல் அங்கீகாரம் பட்டதற்காக ஒரு பெரிய மாபெரும் பொதுக்கூட்ட விழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாக கூட்டம் அந்த விழாவை சிறப்பாக நடத்துங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.